அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒப்பந்த செவிலியர்களை தமிழக அரசு சுரண்டுவதாக உச்சநீதிமன்றம் காட்டமாக தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. ஒப்பந்த செவிலியர்கள் ஊதியம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரம். தமிழ்நாட்டில் ஒப்பந்த செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக தொகுப்பூதியம் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பல்வேறு காட்டமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஒப்பந்த செவிலியர்களை அரசு சுரண்டுவதாக நீதிபதிகள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். செவிலியர்களை அளவுக்கு அதிகமாக உழைப்பு சுரண்டலில் தமிழக அரசு ஈடுபடுவதாக நீதிபதிகள் விமர்சித்திருக்கிறார்கள். மேலும் ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தர செவிலியர்களாக நியமிக்கவும் அரசு மறுக்கும் நிலையில் அவர்களுக்கு உரிய ஊதியத்தையும் கொடுக்க மறுப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடமிருந்து உரிய பணம் கிடைக்கவில்லை, அதனால் ஒப்பந்த செவிலியர்களின் ஊதியம் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டே இருக்காதீர்கள், நீங்களாக எதற்காக ஒரு தனி திட்டத்தை ஏன் தொடங்கக்கூடாது? உங்களது ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது உங்களது பொறுப்புதான், அதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தட்டி கழிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலவசங்களுக்கு கொடுக்க பணம் இருக்கிறது, ஆனால் பணி செய்பவர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசை காரணம் காட்டுவது ஏன்? ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறீர்கள் என்பதை கூறுங்கள், ஆனால் செவிலியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லையா எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மனு குறித்து 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நாட்டிலேயே சிறந்த மாநிலம் என்று கூறும் தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கை ஏன் இப்படி இருக்கிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு அனைத்திலும் வளர்ந்த மாநிலம், பொருளாதார ரீதியில் வளர்ந்த மாநிலம் என கூறுகிறீர்கள், ஆனால் சேவை செய்யும் செவிலியர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்க மறுக்கிறீர்கள், இதை தாங்கள் ஏற்க முடியாது எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு நிதி ஒதுக்கினால்தான் தங்களுக்கு ஒதுக்காததால் தான் தங்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என தமிழ்நாடு அரசு தரப்பு கூறியதை தொடர்ந்து மத்திய அரசும் இந்த விவகாரத்தில் பதிலளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மனு குறித்து தமிழ்நாடு MRB செவிலியர் அதிகாரமளிப்பு சங்கம் பதிலளிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். மதி, இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்ன? அது பற்றிய விவரங்கள். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும், அதாவது மத்திய அரசு தங்களுக்கு இது தேவையான நிதியை கொடுப்பதில்லை, அதனால்தான் தங்களால் செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியவில்லை, அதனால்தான் ஊதியம் நிலுவையில் இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு இந்த ஒரு வாதத்தை தான் முன்வைத்தது. அதாவது உழைப்பு சுரண்டலில் ஈடுபடுவதாகவும் அதற்கேற்ற ஊதியத்தையும் கொடுக்க மறுப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்ததை அடுத்து மத்திய அரசிடமிருந்து தங்களுக்கு உரிய தொகை கிடைப்பதில்லை, அதனால்தான் ஊழியர்களுக்கான அந்த சம்பளம் என்பது நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் நீதிபதிகள் காட்டமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லக்கூடாது என்றும், தமிழ்நாடு அரசு மத்திய அரசை குறை சொன்னதால் இந்த மனு குறித்து மத்திய அரசும் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.